கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விலங்குகள் ஒரு அதிசய பெயாட்டி. ஒரு மழைமிகுந்த மாலை, அமேசான் காடு அருகே அமைந்துள்ள ஒரு சிறிய கிரிக்கெட் மைதானம். மனிதர்கள் அல்ல, விலங்குகள்தான் இங்கு கிரிக்கெட் ஆடப்போகின்றன. அணிகள்: 1. காடு கரடிகள், ஃபாரஸ்ட் பேர்ஸ். 2. சிறுத்தை ஸ்ட்ரைக்கர்ஸ், சீட்டா ஸ்ட்ரைக்கர்ஸ். அணிகள் தயார். அம்பயராக ஒரு வயதான கேளரி, அவுல், வந்திருக்கிறது. பந்தெறிய ஒரு நீளமான முதலை, கோட்டை, தயாராக இருக்கிறது. ஆட்டத்தை தொடங்க வேடிக்கை பார்க்க அனைத்து விலங்குகளும் கூடியுள்ளன. முதல் இன்னிங்ஸ். சிறுத்தை ஸ்ட்ரைக்கர்ஸ், பேட்டிங் குதிரை அண்ட் ஒட்டகம். திறப்பு வரிசை, பந்து வீச முதல் பந்தை முதலை வீசுகிறது. ஒட்டகம் முதல் பந்தையே நடக்க முயற்சி செய்தாலும் பந்தை வலுவாக விளாச முடியவில்லை. எதிரே யானை விக்கெட் கீப்பராக நிற்கிறது. குறும்பு மிருகங்கள் சின்ன அணில், ஸ்குரல் வந்தது. அது மிகவும் வேகமாக ஓடக்கூடியதால் ஒவ்வொரு பந்திலும் ஒரே ஓட்டங்களை எடுத்து விடுகிறது. மற்ற விக்கெட் முன்புறம் ஒரு கங்காரு காத்திருக்கிறது. இது நடுவிலேயே பந்து குதித்தாலும் துள்ளிக்கொண்டு ஓடுகிறது. முயல் அதிரடி சிறிய முயல் வந்ததும் தொடக்கத்திலேயே ஆறுகள் அடிக்கத் தொடங்கியது. ஆனால் ஒரு வேளையில் பந்து அடித்து ஓடும்போது அதன் நீண்ட காதில் சிக்கிக் கொண்டது. அதனால் பந்தை பிடிக்க யானைக்கு எளிதாகிவிட்டது. முயல் அவுட். முடிவில் சிறுத்தை அணியின் ஸ்கோர் 78-3. 10 ஓவர் முடிந்தது. இரண்டாவது இன்னிங்ஸ். காடு கரடிகள், பேட்டிங் கரடியன் கோழி. தொடக்கம் கரடி மிகவும் வலுவாக விளாசினாலும் கோழி ஒரு பந்து அடித்தவுடன் அலறிக்கொண்டு ஓடிவிட்டது. இதனால் அது ரன் அவுட் ஆனது. நண்டு ஸ்பின்னர் நண்டு ஒரு அற்புதமான லெக் ஸ்பின் வீச்சை வீசி எல்லோரையும் குழப்பியது. பெரிய கரடியே அவன் பந்தில் சிக்கி கிளீன் போல்ட் ஆகிவிட்டது. கடாயும் மிருகங்களும் கடைசி ஓவரில் 10 ரன்கள் தேவை. விக்கெட் முன்பாக கங்காரு வந்துள்ளது. அது நேராக ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்க முயற்சி செய்தாலும் பந்து யானையின் முதுகில் பட்டு திரும்பியது. அதில் 1 ரன் மட்டுமே கிடைத்தது. கடைசி பந்தில் 2 ரன்கள் தேவை. கால்நடைகளின் ஹீரோ புள்ளி டியர் வந்து ஒரு சூப்பர் ஷாட் விளாசியது. 2 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. விளைவாக காடு கரடிகள் அணியின் ஸ்கோர் 79-16. 10 ஓவரில் காடு கரடிகள் வெற்றி பெற்றனர். வயல்களை ஆட்டம் பார்க்க வந்த மயில்கள் ஆடின, குரங்குகள் சீட்டடித்தன, காகங்கள் கத்தின. விலங்குகள் கிரிக்கெட் பேயாட்டி மெருகேறி முடிந்தது. மறுநாள் யாருக்கு தோல்வி, யாருக்கு வெற்றி என்பதை மறந்து எல்லா விலங்குகளும் ஒன்றாக இணைந்து கொண்டாடின. கிரிக்கெட் என்பது மகிழ்ச்சிக்கானது மட்டும்தான். அடுத்த போட்டியில் யார் வெல்லப் போகிறார்கள்? வெறித்தனமான அணிகள் மீண்டும் சந்திக்குமா? தொடரும்.